Hi brothers and sisters, welcome to this new video. இந்த வீடியோவில் ஒரு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். முக்கியமான வீடியோவாக இருக்கும், சரியா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த விஷயத்தை செய்யாதவரை ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வருவது ரொம்ப கஷ்டம், ரைட்டா? இது நம்பர் ஒன் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பேசிவ் இன்கம் கிடைக்கும் வழிகள் எத்தனை, அதுல ஒரு வழி இது, ரைட்டா? மூணாவது கொஸ்டின் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் ஆவதற்கு என்னென்ன செய்யணும், அது வழிமுறைகள் என்ன, அதனால என்ன பலனு, அது எப்படிலாம் நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன எல்லாமே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த விஷயத்தை செய்யாதவரை ஃபைனான்ஸ் ஃப்ரீடம் அடைய முடியாது. இது வந்து நம்ம ஒரு 4 பிரிச்சுக்கலாம். இப்போ 4 டைப் ஆஃப் பீப்புள் இதை பார்த்துட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். 18 வயசு டு 28 வயசு, அப்புறம் 28 வயசு டு 48 வயசு, அப்புறம் 48 வயசு டு 68 வயசு, அப்புறம் 68 வயசு டு அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம், ரைட்டா? இப்படி ஒரு 4 டைப்ஸ் நம்ம பார்ப்போம். 4 பிரிச்சுக்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 18 வயசு டு 28 வயசு பெரும்பாலும் படிச்சுட்டு இருக்கலாம் தான் இருப்போம். ரொம்ப ரேர் வேலைக்கு போறவங்க, பெரும்பாலும் படிச்சுட்டு இருப்போம், ஸ்கூலோ காலேஜோ, ரைட்டா? இவங்க என்ன பண்றோம்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடம் பத்தி தானே இது. இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடணும். என்ன திரும்ப திரும்ப சொல்றது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். திரும்ப 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 சொல்றது அதுதான். இப்பவே நம்ம சிப்பை ஸ்டார்ட் பண்ணாத வரை நம்ம ஃபைனான்ஸ் ஃப்ரீடம் அடைகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்படி கேஷ் வரும் கையில? படிச்சுட்டு எப்படி கேஷ் வரும்? உங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, பாக்கெட் மணி கொடுப்பாங்க, அதுல சேமிச்சு பழக்கத்தை உருவாக்கிடணும். மற்ற செலவு மாதிரியே இதையும் செலவா நினைச்சிடணும், ரைட்டா? ரெண்டாவது, நீங்க ஏர்ன் பண்றதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். இப்பவே பல வழிகள் இருக்கு, எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கிற பல வழி இருக்கு. இப்பெல்லாம் ஒரு கேமரா, ஒரு போனு இருந்தாலே போதும், நம்ம யூடியூப்ல போட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம், புரியுதா? அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு அந்த வழியில சமைக்கும். ஆக மொத்தத்துல சிப்பை ஸ்டார்ட் பண்ணிடணும். 18 டு 28 சிப்பை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே கூட பண்ணலாம். அப்பா அம்மாட்ட கேட்டு எனக்கு சிப்பை ஸ்டார்ட் பண்ணிருங்க. சிப்புனா என்ன? ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமா காம்பவுண்டிங்ல பெரிய லெவல்ல நமக்கு பலன் அளிக்கும். சரி, அடுத்தது என்ன? 28 டு 48 பெரும்பாலும் இந்த வயசுல இருப்போம். 28 68 தான் அதிகமான பேர் இருப்போம். அதுல 28 டு 48 நம்ம பிரிச்சு. இதுல என்ன நடந்திருக்கும்? பெரும்பாலும் மேரேஜ் நடந்திருக்கும், குழந்தை இருக்கும், அவங்களுக்கு படிப்பு செலவு, குடும்ப செலவு, கடன், இப்படி பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் 18 டு 28 வயசுல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு இருந்தீங்களா, அப்போ ஒரு ஹாப்பி உங்கள்கிட்ட இருக்கு, கொஞ்சமாவது போர்ட்போலியோ இருக்கு. 18 டு 28ல அந்த செலவா சிப்பு மறுபடியும் போடணும். எப்படி 18ல இது பண்றீங்களோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வரணும், விட்டுறக்கூடாது, ரைட்டா? அதே நேரத்தில் நான் 18 28 போடல, இப்போ எனக்கு வயசு இப்போ 28 டு 48, நான் என்ன செய்யலாம்னா பரவாயில்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நீங்க என்ன செலவு இருந்தாலும் சரி, கடன் கொடுக்க வேண்டியிருக்க, நான் எப்படி போட முடியும், இந்த புலம்புல தேவையில்லை. எப்படியே செலவாகுதுல, நம்ம கையில சம்பாதிக்கிற பணம், நம்ம சேலரி, இது எல்லாம் வருதுல, எப்படி செலவுதுன்னு ஆகுது. அதுல ஒரு பார்ட்டி, சின்ன அமௌண்ட், எவ்வளவு பெரிய அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, போடுற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், ரைட்டா? அப்பதான் நமக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும். 18 டு 28 சொல்லியாச்சு, 28 டு 48 சொல்லியாச்சு. அடுத்தது 48 டு 68, கிட்டத்தட்ட ஆடி ஓடி அடங்கின வயசு மாதிரி, கிட்டத்தட்ட என்ன மாதிரி வயசுன்னு வச்சிங்களா, 55 வயசு. சரி, ஃபர்ஸ்ட் 18 டு 28 பண்ணிருப்போம், ஹாப்பி, டபுள் ஹாப்பி. 28 டு 48 கண்டினியூ பண்ணிருப்போம், ஹாப்பி. சரி, இது ரெண்டுமே பண்ணல, 48 68க்குள்ள இருக்கும், பண்ணல, விட்டாச்சு, சொல்லல, பரவாயில்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த வயசுல எந்த வகையிலையாவது உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற பணத்துல ஒரு பார்ட்டி, அது எவ்வளவு சின்ன அமௌண்டா இருந்தாலும் கஷ்டம் தான், இந்த வயசுல போடுறது கஷ்டம். ஆனா இந்த பழக்கத்தை உருவாக்கிக்கிறனும், உங்க பையனுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடணும், உங்க பேர பிள்ளைக்கு சொல்ல ஆரம்பிச்சிடணும், ரைட்டா? இந்த வயசுல 48 68ங்கிறது நம்மளும் பண்ணணும், பையனுக்கும் சொல்லணும், பேர பிள்ளை காதலையும் போட ஆரம்பிச்சிடணும். இதுதான்ப்பா, இப்படித்தான் முடியும், இப்படி பண்ணாதான் நம்ம உருப்பட முடியும், இப்படின்னா தான் முன்னேற முடியும், எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிடணும். அப்பதான், இல்லாட்டி வரும் காலகட்டம் வேற, ரைட்டா? சொல்லியாச்சு, 68 வரை சொல்லிட்டு. அடுத்தது வந்து 68 பிளஸ் பசங்க பார்த்துக்குவாங்க, பேர பிள்ளைங்க படிச்சுட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். இந்த சூழ்நிலை காசு கிடைக்கிறதே கஷ்டம். எந்த போதும் அந்த மாதிரி ஆளுக்கு வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் கையில கிடைக்கிறது, பழக்கத்தை உருவாக்கணும். மகன்கிட்ட சொல்லணும், எனக்கு இந்த ஒரு சேரை வாங்கி போட்டிருப்பா, என்னப்பா செய்ய போறா அதை வாங்கி போட்டு அப்படின்னா சிரிப்பாங்க, கேள்வி பண்ணுவாங்க. நமக்கு
பயன்படும், நம்ம பையனுக்கும் பயன்படும், பேரனுக்கும் பயன்படும். அது நம்பர். அவர் 18 வயசுலயே ஸ்டார்ட் பண்ணாரா இருந்தா ட்ரிபிள் ஹாப்பியோட இருப்பாரு. 28 வயசுல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா டபுள் ஹாப்பில இருப்பாரு. 48ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு ஹாப்பில இருப்பாரு. ஒண்ணுமே பண்ணாம 68ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்டா, ஓகே, நோ ப்ராப்ளம். மன திருப்தியோட பரவாயில்ல, இப்பவாவது நான் கொஞ்சம் பண்றேன், அப்புறம் பையன்கிட்ட சொல்றேன், பேரன்ட்ட சொல்றேன்னு அந்த திருப்தியாவது இருந்திருக்கு. சரியா? இது அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் சம்பந்தமா உள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டினுக்கு பேசிவ் இன்கம் கிடைக்கும் வழிகள். அதுல ஒண்ணு இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சதா, உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களுக்கு நாலேஜ் எது இருக்கு, ஒரு பிளம்பர்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடலாம். ரைட்டா? அதை பத்தி ஒரு புக் எழுதலாம். அதை பத்தி ஒரு என்ன தெரியுமோ, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அதை பத்தி நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு மேக்ஸ் தான் தெரியும், மேக்ஸ் சொல்லி கொடுக்கலாம். தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், என்ன தெரியுமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு பேசிவ் இன்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இல்லை எனக்கு நாலேஜ் ஷேர் மார்க்கெட்ல இருக்கு, சொல்லி கொடுங்க, சம்பாதிங்க, வீடியோ கிரியேட் பண்ணுங்க, பில்லுங்க, இது ஷேர் மார்க்கெட் பத்தி வீடியோஸ் போடுங்க. ஏதாவது ஒரு பாசிவ் இன்கம் உருவாக்கி கொள்ள வேண்டும். யூடியூப்ல, டெலிகிராம்ல, இன்ஸ்டாமார்ட்ல, இப்படி பல வழிகள் இப்ப இருக்குது. ஒரு போன் இருந்தாலே போதும், போன் இல்லாத ஆளே கிடையாது. இது அது பெருசா சொல்ல தேவையில்லை. இதுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு. ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஒரு மோட்டிவேஷன் காண்டி. மூணாவது கொஸ்டின், ரிசர்ச் அனலிஸ்ட். இது இந்த இதை நம்ம நிஸ்ம்ங்கிற இது நடத்துறாங்க. இந்த சர்டிபிகேட் ப்ரோக்ராம். இதுக்கு நம்ம வடபழனியில நம்ம மெட்ரோக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஆஃபீஸ். 1500 ரூபாய் கட்டினீங்கன்னா போதும். 3 மணி நேரத்தில் 3 மணி நேரம் இந்த கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அது எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே தான் டிக் பண்ணி எஸ் ஆர் நோ 4 கொஸ்டினுக்கு, ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் கொடுப்பாங்க டிக் பண்ணுறது. அப்புறமா சில ப்ராஜெக்ட் இது மாதிரி அதெல்லாம் ஒரு கொஸ்டின் ரொம்ப கஷ்டம் இருக்காது, ஆனால் படிச்சிருக்கணும். அதுக்குள்ள மெட்டீரியலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே அவங்க கொடுத்துருவாங்க. இது முக்கியமான விஷயம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இருக்கிறதுனால சொல்கிறேன். படித்தவங்க 18 வயசாக இருந்தாலும் சரி, 28, 58, 48, 60 எந்த வயசாக இருந்தாலும் படிக்கலாம், எழுதலாம். எந்த வயசுலையும் படிக்கிறது நல்லது. அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். சரியா? ஃபீஸ் 1500. 60% மார்க் எடுக்கணும். தப்பா போயிடுச்சுன்னா ஒரு கொஸ்டினுக்கு 25% கட் பண்ணிடுவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு, ஒரு ஆன்சருக்கு 1 மார்க். 100 மார்க் 100 கொஸ்டின். நீங்க நெகட்டிவ் மார்க் இருக்கு. இது நீங்க ஒரு கொஸ்டினுக்கு தப்பா ஆன்சர் பண்ணிருந்தா -2.5 போடுவாங்க. இப்படி ஒரு 10 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டா 2.5 மார்க் குறைஞ்சிரும். ரைட்டா? அதனால அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சு கரெக்டான ஆன்சர் எழுதுறதுக்கு பார்த்துக்கணும். ரிசர்ச் அனலிஸ்ட் இதை பத்தி இந்த 3 விஷயம் சம்பந்தமாகவும் எனி கொஸ்டின் நீங்க கமெண்ட்ல போடுங்க. என்னால முடிஞ்சதை பண்றேன். யூடியூப் பத்தி போடுறத பத்தி டவுட் கேட்டாலும் சரி, ரிசர்ச் அனலிஸ்ட் ஆகணுமே, இல்ல வேற சர்டிபிகேட்ஸ் வாங்குறது, வேற படிப்பு பத்தி, இல்ல முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது பத்தி, ஃபைனான்சியல் ஃப்ரீடம்க்கு என்ன சிப்பு என்ன இது. ஆனா ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். நீங்க அதை ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இதை ஸ்டாக் ரெக்கமெண்ட் கேட்டுறாதீங்க. சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.